திமுக என்ற திருட்டு கும்பல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது மாண்புமிகு பாரத பிரதமருடைய திட்டவட்ட திட்டம். அதை தான் மதுராந்தக்கு இப்போ திருச்சியில் நடந்த பல பொதுக்கூட்டங்களில் குறிப்பிடுகிறார். ஒரே இடத்திற்கு ஏடிஎம் கார்டுமாக செல்கிறது என்று முதல் குடும்பத்தை செல்வதாக குறிப்பிட்டார். அதிலையும் இப்போ டிஜிட்டல் என்பதற்கு தான் அதை குறிப்பிடுகிறேன். டெல்டா மாவட்டத்தில் டெல்டாவிலேருந்து வராரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள், அவரது குடும்பமாக. ஆனால் இன்றைக்கி டெல்டாவில் இருக்கிறவங்க வாடுறாங்க. காரணம், இவங்க கர்நாடகாவை சேர்ந்து அங்கே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தி இங்கே நீர் வருவதற்கு ஏற்பாடு செய்யவில்லை என்பதால் தான் இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து செயலாக்கம் செய்திருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள். குளத்தூருங்கிற கிராமத்தில் விளாத்தி குழந்தைங்க அந்த பெண்ணானது 495 வாக்குகள் வாங்கி தன்னுடைய குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர நினைத்த மாணவியின் உயிரை பறித்தது திமுக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதை மறுப்பாரா? ஏன் இது செயலாக்கலை? நீங்கள் இந்த பணத்தை இவங்களுக்கான துறை இங்கே இருக்குது தமிழகத்தில், அந்த துறையாக செயலாக்க வேண்டும். அந்த வர பணத்தை இவங்க அடிக்கிறாங்க. அதனால தான் அவர் அடிச்சுட்டு இங்கே ஒன்றும் செய்யலை மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்கிறார். திமுகவும் சரி, திமுக மத்திய அரசில் பங்கு வங்கி போதும் சரி, இல்லை காங்கிரஸும் ஏன் கனவு காணலை? ஏன் மக்கள்கிட்ட? ஏன்னா அவங்களுக்கு கொள்ளையடிப்பதை டிஜிட்டலில் கொண்டு வந்தால் செய்ய முடியாது. ஆனால் இதை செய்து காட்டியவர் மாண்புமிகு பாரத பிரதமர். உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர இதை மறுக்குமா திமுக? இஸ்லாமிய பெண்கள் திருமணம் புரியும் பொழுது அவர்களுக்கு உதவித்தொகையாக 51,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அவர்களது படிப்பிற்கான ஸ்காலர்ஷிப், மௌலானா ஸ்காலர்ஷிப் என்ற தொகையான கொடுக்கப்படுகிறது. இதை மறுப்பாரா கலைஞரின் மகனாகிய ஸ்டாலின்? இப்பொழுது சொல்கிற இந்த தேர்தல் அறிக்கையில் இதை மறுத்து ஒரு வெளியீடு போடுவதற்கு தயாரா? அன்பு தாமரை டிவி நேய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று ஒரு மகத்தான நாள். நமது இந்திய பெரிய ஜனநாயக நாடாக விளங்கக்கூடிய இந்தியாவின் ஆட்சிமையில் முக்கியமான ஒரு திருநாள் என்று நம்ம பதிவு செய்கிறோம். காரணம் என்ன? காரணம், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெரிய பெரிய சாதனையை செய்வார் என்று அவர் பற்றி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இன்று அவர் செய்திருக்கும் சாதனை என்பது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு என்பதை பதிவு செய்கிறோம். அப்படி என்ன என்றால், இன்று அவர் இந்த அரசியல் பதவியில், அதாவது குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து அதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியில் சிறிய தொண்டனாக பணியாற்றி பல நிலைகளை கடந்து ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்து பிறகு பாஜகவில் அரசியல் பிரிவில் சேர்ந்து பிஜேபியில் இணைந்து தன்னுடைய திறமையின், தன்னுடைய அறிவுபூர்மையின் காரணமாக, நேர்மை, திறமை இவற்றின் மொத்த பிம்பத்தின் காரணமாக குஜராத்தின் முதலமைச்சராக 12 வருடங்களை தாண்டி இருந்து அதற்கு பிறகு தேசிய அரசியலில் உள்ளே புகுந்து 2014 என்று ஒரு நீண்ட பாம்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீண்ட கால அரசியலை கொண்டிருந்த காங்கிரஸை அகற்றுவதற்கு யாருமே இல்லை என்று மமதை பிடித்து இருந்த காங்கிரஸுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக 2014 பொது தேர்தலில் அவருடைய பிரச்சாரத்தின் திறமையை கண்டு மக்கள் அவரது செயல்பாடுகளை 12 வருடத்திற்கு மேலாக குஜராத்தில் செய்த செயல்பாடுகளை குறித்து கண்டு பின்தங்கிய மாநிலமாக இந்த குஜராத் இன்று முதலிடத்தை பிடித்தது எப்படி என்பது புரிந்து கொண்டு அவர்தான் நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்று முடிவு செய்து அவரை தேர்ந்தெடுத்தார்கள். அது 2014. முக்கியமாக இந்த 2014 பாஜக கொடுத்த தேர்தல் அறிக்கையை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அப்பொழுது பாரத பிரதமர் என்ன குறிப்பிட்டார் என்றால், நான் பதவியேற்றவுடன் நாட்டை பாதுகாக்கும் படை வீரர்கள், அதாவது முப்படை வீரர்கள், அவர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று நாட்டிற்கு உழைப்பவர்கள், நாட்டிற்கு தியாகம் செய்பவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை வந்தவுடன் முதல் கையெழுத்து எங்களதாக இருக்கும், அதை நிச்சயமாக கொண்டு வருவேன் என்று சொன்னார். அதாவது 1 ரேங்க் 1 பென்ஷன் என்கிற திட்டத்தை அவர் கூறியவாறு 2014 மே மாதம் பதவியேற்ற பிறகு ஆகஸ்ட் மாதமே அந்த திட்டத்தை நிறைவேற்றி, அதை கடந்த கால எத்தனை அரியர்ஸ் இருக்கோ அந்த பணத்தை எல்லாம் கொடுத்து
அந்த படை வீரர்கள், நாட்டை காக்கும் படை வீரர்கள், முப்படை வீரர்கள், இராணுவர்கள், கடற்படை, விமானப்படை அனைவர்களது குறைகளையும் தீர்க்கும் விதமாக முதலில் செய்து காட்டினார் திரு நரேந்திர மோடி அவர்கள். இது என்ன ஒரு இராணுவ விதவியாக நான் இதை பதிவு செய்கிறேன். அனைவரும் ரிட்டையர்ட் ஆகும்போது எந்த நிலையில் இருக்கிறோ அந்தக்கான ஓய்வூதியம் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்தார். அதை செய்து காட்டினார். பல முறை முயன்றும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த முப்படை வீரர்கள் எவ்வளவு கோரிக்கை விடுத்தும் அதை செவிமடிக்காத காங்கிரஸிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக செய்து நாட்டில் உழைப்பவர்களுக்கு, நாட்டை காக்கும் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதை விடுத்து அந்த முப்படையில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்தார். காங்கிரஸ் இருக்கும் வரை முப்படை வீரர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவர்களுக்கு சரியான உடைகள், உணவுகள், குளிர்காலம், வெயில் காலம் போன்ற நேரத்தில் சென்றடையவில்லை. ஆனால் அதில் திருத்தத்தை கொண்டு வந்து பாதுகாப்புத் துறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக இராணுவ வீரர்களது பல குறைகளை தீர்த்து வைத்தார். இப்பொழுது இராணுவ வீரர்கள் அணிந்து கொண்டிருக்கும் ஆடைகள், உடைகள், அதாவது வெப்ப காலம், குளிர்காலத்திற்கு ஏற்ற மாதிரி லடாக் போன்ற உச்சக்கட்ட குளிர் பகுதியில் இருக்கிற போர் வீரர்களது உயிரை காக்கும் விதமாக, அவர்களுக்கு எந்த நேரத்திலும் உணவு கிடைக்கும் விதமாக அந்த ஹெலிகாப்டர் சேவையை உறுதி செய்து இன்று மாற்றி அமைத்து அதோட ஸ்கெட்சையை மாற்றி அமைத்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு இணையாக இருந்து ஒரு பெண்ணாக இருந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சராக அமர வைத்து வேடிக்கை பார்த்து, வேடிக்கை பார்த்துட்டு சொல்கிறேன், அவங்க செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக செய்து காட்டியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதை நாம் ஒரு தமிழ்ச்சியாக மிகவும் பெருமையாக இருக்கிறேன். இப்படியாக இராணுவத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்து இராணுவத்துறைக்கு முக்கியமான ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். என்னுடைய காணிக்கையை அவருக்கு இன்று செலுத்தணும் என்ற எனக்கு ஒரு மனசில் ஒரு வேகம், அதை தான் இன்று பதிவு செய்கிறேன். அடுத்து என்ன செய்தார் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்று இங்கு கூக்குரல் கொண்டிருக்கும் திமுக போன்ற கட்சிகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லும் விதமாக இன்று பதிவு செய்கிறோம். அதாவது இவர்களுடைய இன்றைக்கி கூட மதவாத கட்சி பாஜக கோபேக் மோடி என்று தாராமந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்று தமிழக மக்கள் அவரது செயல்பாட்டு திறனை கண்டு வியந்து இன்று என்ன சொல்கிறார்கள்? வெல்கம் மோடி, வரவேற்கிறோம் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்று கூறியதோடு இல்லாமல், போன பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வேண்டுமா வேண்டாமா என்கிற கொள்கையை வைத்து திமுகவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 81 சட்டமன்ற தொகுதிகளில் மோடி தான் எங்களுக்கு வேண்டும் என்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். இது உண்மையான அவருடைய அயராத பணிக்கு கிடைத்த ஒரு பெரும் மதிப்பு மட்டுமல்லாமல் ஒரு பெரிய பரிசு என்று நாம் தமிழகத்திற்கு கொடுத்த பெரிய பரிசு என்று நாம் பதிவு செய்கிறோம். அதை விடுத்து முக்கியமாக பாருங்கள், ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து எளியவர்களுடைய கஷ்டங்கள் என்பதை உணர்ந்து அதற்கான செயல் திட்டங்களை செயல்படுத்துவதுதான் தன்னுடைய நோக்கம் என்பதை குறிக்கொண்டு குஜராத்தில் தொடங்கிய பணியானது இன்று தேசம் முழுவதும் அல்லாமல் இன்று உலகளாவிய தலைவராக மாறியிருக்கிறார் என்பதை மாற்று கருத்து கிடையாது. இதை நாம் சொல்லவில்லை. இன்று ட்ரம்ப் அவர்கள் திரு நரேந்திர மோடியை கண்டு அச்சப்படுகிறார். காரணம் என்ன? இன்று திரு நரேந்திர மோடி அவர்கள் தலையீட்டினால் பெரும் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுமான போர்களை நிறுத்தப்பட்டது. சமாதான தலைவராக இருக்கிறார். அமெரிக்காவானது ஒரு காலகட்டத்தில் தன்னை கைப்பிடிப்பதற்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற மண்டகலத்தோடு இருந்த காலத்தில் அதை புரியும் விதமாக திரு ட்ரம்ப் அவர்களை அதனுடைய நாட்டின் அதிபராக வர வேண்டும் என்பதற்காக அங்கு அயல்நாட்டில் வாழும் இந்த தமிழர்கள், இந்தியர்களுக்கு எடுத்து கூறி அவர்களுடைய வாக்கு சதவீதத்தினால் ட்ரம்ப் அவர்கள் இன்று அங்கு அதிபராக மாறினார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அது என்னுடைய செயல்பாட்டில் பின்னாடி இதை இயக்கியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இதை கண்கூடாக அங்கே இருக்கும் அமெரிக்கர்கள் பார்த்திருக்கிறார்கள், அவர்கள் புகழ்கிறார்கள். இப்படியாக வல்லரசு நாடாகிய அமெரிக்காவின் தலையெழுத்தையை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக உருவாகி இருக்கிறார் எளிமையிலிருந்து வந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் என்பதில் அச்சம் யாருக்கும் இருக்க முடியாது. உண்மையாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் திரு அமெரிக்கர்களே என்பதை நாம் முக்கியமாக பதிவு செய்கிறோம். இப்பொழுது நடக்கக்கூடிய ஈரான் வாரில் கூட என்ன சொல்கிறார்? உலக சேமத்தை கருதி சமாதானத்தை கை கொண்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் முன்னின்று பேசிக்கொண்டு அந்த உலக நாடுகள் தலைவர்களுடன் தொடர்ந்து தினமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார். இன்று திரு நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாட்டினால் தான் இன்று பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியா முழுவதும்
எரிவாயு தட்டுப்பாடு வரும், மக்கள் அவதி, இன்னொரு எமர்ஜென்சி வரும் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எப்படி கொரோனா காலத்தில் ஐரோப்பிய நாடுகள், மேலை நாடுகள் இந்தியாவை பார்த்து என்ன கூறியதென்றால், கொரோனா காலத்தில் நடைமுறைகள் சிக்கலாக இருக்கும், இந்தியாவில் மட்டும்தான் மரண சதவீதம் அதிகமாக இருக்கும் என்று ஏனென்றால் இங்கு 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள், திரு நரேந்திர மோடி அவர்களால் கையாள முடியாது, இறப்பு அதிகமாக இருக்கும் என்று கருத்து கணிப்பு கொடுத்தார்கள். ஆனால் அதை முறியடிக்கும் விதமாக அந்த கொரோனா காலத்தில் செவ்வனே பணிபுரிந்து நம்முடைய தொழில்நுட்பத்தை கொண்டு அதற்கான தடுப்பூசிகளை கண்டுபிடித்ததும் இல்லாமல் அதை செயலாக்கம் செய்து இறப்பு சதவீதத்தை குறைத்ததும் இல்லாமல் இந்தியாவின் பொருளாதாரத்தை அப்படியாக இருந்து பட்டினி சாவு இருக்கும் என்று கூறிய மேலை நாடுகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பட்டினி சாவே இல்லாமல் நாட்டை முன்னோக்கி எடுத்து சென்றார். அதையும் எடுத்து பல நாடுகளுக்கு இலவசமாக நமது தடுப்பூசிகளானது வழங்கப்பட்டது. இதை மறுக்க முடியுமா? அமெரிக்கா கூட தடுமாறியது கொரோனா காலத்தில். அதை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கு பொருளாதார வீழ்ச்சியை கண்டது. ஆனால் இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சி அடையவில்லை, ஒரு பட்டினி சாவு கிடையாது. அந்த சமயத்தில் தான் நீங்கள் பார்த்தேன் என்றால் தினமும் ரோட்டில் வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் தனக்கு வருமானம் இல்லாமல் போய்விடும் என்பதை தடுப்பதற்காக 10,000 ரூபாய் சாலையோர வியாபாரிகள் திட்டம் என்பதை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு 10,000 முதல், அதாவது அதுக்கு வட்டி கிடையாது, ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்பலாம், அது திருப்பிவிட்டால் அடுத்ததாக 20,000 ரூபாய், அதையும் தாண்டி அப்புறம் 50,000 ரூபாய், இப்படியாக மேலே உயர்வதற்கான ஒரு சாமானியர் தொழிலதிபராக மாறக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த திட்டத்தினால் பல பேர் அது வாழ்வாதாரம் கீழ் நீச்ச நிலைக்கு போகாமல் அவங்க அந்த இடத்துலையே இருந்து இன்றைக்கி வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை முக்கியமாக பதிவு செய்கிறோம். நாட்டின் பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டது, நாட்டின் சுகாதாரம் பாதுகாக்கப்பட்டது, நாட்டின் உயிர்நிலைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அதையும் தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரம் சிதைந்து விடாதபடி உயிர் பாதுகாப்பதோடு அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்தது. இனி பார்த்தீங்கன்னாக்க தமிழகம் என்று சொல்லுகிறார்கள். தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. ஒரு மாநில அரசு முதலிடம் இருப்பதற்கு இயக்குவது மத்திய அரசு என்பதை புரிந்து கொள்ளாத திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகிறாரே, அவருக்கு சொல்கிற பதில், இன்று மாண்புமிகு பாரத பிரதமரின் செயல்பாடுகளால் தான் இந்திய பொருளாதாரமானது உலகளாவிய 4 இடத்தில் இருக்கும்போது தமிழகம் முதலிடத்தில் இருப்பது அதனுள் உள்ள அடங்கும் என்பதை நாம் பதிவு செய்கிறோம். அது அவரால் கொண்டு வரப்படவில்லை, அதை செய்து காட்டியவர் மாண்புமிகு பாரத பிரதமர். அதாவது பாரத பிரதமரை தனியாக தாக்குகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பதில் என்னவென்றால், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் சிறுபான்மையருக்கு எதிரானவர் என்று. முக்கியமாக அதை தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். சிறுபான்மையர்களுக்கான பல திட்டங்களை அமைதியாக யோசனை செய்து அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து மட்டுமில்லாமல் மக்களை மகிழ்ச்சியில் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த திட்டங்களே உங்களுக்கு சாட்சி. பாருங்கள், சிறுபான்மையருக்கான நலத்திட்டங்கள் ஒரு பேஜாக காட்டுறேன், ஒவ்வொரு பக்கமாக காட்டுறேன். இதை மறுப்பாரா திரு ஸ்டாலின் அவர்கள்? மாண்புமிகு பாரத பிரதமருடைய பெருமையை, செயலாக்கத்தை குறிப்பிடும் விதமாக இந்த கணக்குகளை உங்கள் முன் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், பிரதம மந்திரி சிறுபான்மையர் வெகுஜன வளர்ச்சி திட்டம் பல விஷயங்களை கொண்டு திட்டத்தை உருவாக்குவதற்கான அவர் வாழ்வாதாரம் சிறுபான்மையை மேலெடுத்து கொண்டு வருவதற்காக இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அடுத்து பாருங்கள், சிறுபான்மையரின் மாணவிகளுடைய இன்றைக்கி சொல்கிறாங்களே, மாணவிகளுடைய கல்வித்தொகை கொடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்காக ஊக்கத்தொகையை கொடுத்து ஊக்குவிக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமரின் கீழ் இயங்கும் மத்திய அரசு. இது எப்படி சொல்கிறோன்னாக்க, இன்றைக்கி ஒரு IAS அதிகாரிகள் தேர்ச்சி பயிரில் ஒரு 20-28 பேர் இருந்தாங்க. இது தமிழக அரசின் சாதனை என்று சொன்னார். இல்லவே இல்லை, அது மத்திய அரசின் சாதனை. நீங்கள் பாருங்கள், குரூப் 1 இருக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாயும், குரூப் பியில் இருக்கிறவங்களுக்கு 25,000 ரூபாயும் படிப்பதற்கான அந்த கோச்சிங்கான பணத்தொகையை அளிக்கிறது மத்திய அரசு, மாண்புமிகு பாரத பிரதமர். இஸ்லாமியர்களில் சிறுபான்மையின் அனைவருக்கும். எனவே இது 1, 2. 3வதையும் பாருங்கள், முக்கியமாக பெண்கள் திருமணம் புரியும் பொழுது, இஸ்லாமிய பெண்கள் திருமணம் புரியும் பொழுது அவர்களுக்கு உதவித்தொகையாக 51,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அவர்களது படிப்பிற்கான ஸ்காலர்ஷிப், மௌலானா ஸ்காலர்ஷிப் என்ற தொகையான கொடுக்கப்படுகிறது. இதை மறுப்பாரா கலைஞரின் மகனாகிய ஸ்டாலின்? இப்பொழுது சொல்கிற இந்த தேர்தல் அறிக்கையில் இதை மறுத்து ஒரு வெளியீடு போடுவதற்கு தயாரா? சொல்லுவீங்களா? இது மாண்புமிகு பாரத பிரதமரின் சிந்தனை. அதாவது அவரை பொறுத்தவரை
பாரதத்தில் வாழும் மக்கள் அனைவரும் எனது சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் என்று கண்ணோட்டத்தில் செயல்படும் அவரை ஒருமையாக பேசி சிறுபான்மையிற்கு எதிரானவர்கள் என்று ஒரு ஆட்டையை ஒரு லேபிள் குத்தும் திமுகவிற்கு இந்த கேள்வி. அதனால் ஒவ்வொரு திட்டங்களாக பார்த்தீங்கன்னாக்க பட்டியலினத்துக்கு எதிரானவர்கள் என்று ஒரு முழக்கம் வரும். அதற்கான தக்க பதிலை நாம் முன்வைக்கிறோம். இப்போ பாங்க, மௌலானா ஆசாத் தேசிய கல்வி செயலாக்க திட்டம், இதை தான் குறிப்பிட்டேன். இதில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? இது 2014 அவர் ஆட்சிக்கு வந்தவுடனேயே டிசம்பர் 1ஆம் தேதி கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த பாஜக என்பது மதவாத கட்சி, அது வந்து சிறுபான்மையிற்கு எதிரான கட்சி, இஸ்லாமியருக்கு எதிரான கட்சின்னு. இந்த 2014 தான் ஆட்சி வந்தபோது கொண்டு வந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்களா? முத்துவேல் கருணாநிதியின் மகனாகிய ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுங்கள். எவ்வளோ கொடுக்குறீங்க? 25,000 ரூபா, 28,000 ரூபா மாதம். இது ஸ்காலர்ஷிப் பணம். யார் கொடுக்குறாங்க? மத்திய வரிப்படத்தை கொண்டு வருவதை மட்டும் இல்லாமல் அந்த வரிப்படத்தை அதாவது முழுவதுமாக மக்களுக்கு பயன்படும் செயலாக்கம் செய்கிறார்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்களுடைய வரிப்படத்தை கொண்டு உங்கள் தந்தையார் பெயரை வைத்து உங்கள் பாக்கெட்டில் கொடுக்குற மாதிரி பெறாங்க. எந்த இடத்துல அது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டம் என்று வந்திருக்கிறதா? பதில் சொல்லுவீங்களா? நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? நாங்கள் கேட்குறோம் இந்த கேள்வியை. அடுத்தது பாருங்கள், 2019 2020 தொடர்ச்சியாக இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். எத்தனை பயனாளிகள் ஒவ்வொரு இடத்துலையும் இதில் வந்திருக்காங்கிறது பட்டியலத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறோம். பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வருங்கால தேர்தலில் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இங்கே வர வேண்டுமென்றால் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சான்றிதழாக இதை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன், உங்களுடைய கண் பார்வைக்கு. அடுத்தது பாருங்கள், நம்ம என்ன குறிப்பிட்டோம்? பட்டியலின மக்களுக்கு எதிரானவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ற கட்டுக்கதையை அவிழ்த்து விடும் திமுகவிற்கு இந்த திட்டங்களை பற்றி சொல்வதன் மூலம் அவர் அனைவருக்கும் பொதுவானவர் என்பதை பதிவு செய்கிறோம். அதே மாதிரி அதற்கு முன்பாக ஒரு விளக்கம் என்னன்னாக்க, நாடு முழுதும் டிஜிட்டல் இந்தியாவை டிஜிட்டல் மிஷன் இந்தியா டிஜிட்டல் ஆக வேண்டும். இப்பொழுது துரைந்தர் 2ங்கிற பார்ட்டில் ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் கள்ளப்பணம் ஒழிக்கப்பட வேண்டும், ஊழல் ஆட்சி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக டிமானிட்டைசேஷன், அதாவது பண பரிவர்த்தனையை மாற்றம் கொண்டு வந்தார். அப்பொழுது கொண்டு வந்தபோது கொய்யோமுறையாக கத்திய திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக இதை குறிப்பிடுகிறேன். அப்பொழுது முன்னாடைய உள்துறை அமைச்சரும் நிதி அமைச்சருமாக இருந்த திரு சிதம்பரம் அவர்கள் என்ன சொன்னாங்க? இது வந்து சாத்தியமே கிடையாது, ஏன்னாக்க கிராமப்புறங்களில் ஒய்ஃபைலாம் ஆக்டிவேட் பண்ணாது, வேலை செய்யாது, இது டோட்டல் ஃபெயிலியர், எப்படி பண்ணுவீங்க அப்படி பாராளுமன்றத்தில் கேட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மக்கள் காயினையே நோட்டையே செலவு பண்ணுறதில்ல, கண்ணிலே பார்க்க முடியறதில்ல. டிஜிட்டல் அந்த பேடில் தான் எக்கானமி போகுது, அதெல்லாம் பொருளாதாரம் செல்கிறது. பூக்கடை வைத்திருப்பவர்கள் சாதாரண பழக்கடை வைத்திருப்பவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதை தான் நம்ம இப்போ குறிப்பிடுகிறோம். மத்திய அரசு பாரத பிரதமருடைய அகண்ட பாரதத்தை எப்படி எடுத்து செல்வதற்கான இந்த திட்டமாக இதை காட்டுகிறேன். இதை மறுப்பாரா ஸ்டாலின் அவர்கள்? ஏன்னாக்க இந்த திட்டங்களை செயலாக்க வேண்டும் என்று மத்திய அரசு கொடுக்கும் நலத்திட்டங்களுடைய தொகையை கூட அந்த டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் டிஜிட்டலாக மின்னணுவாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க? 6,000 ரூபாய் கையில் கொடுக்குறேன். ஏன் கையில் கொடுக்குறீங்க? அதில் கட்டிங் நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, அதை தான் நாங்கள் குறிப்பிடுறோம். ஆனால் மத்திய அரசு திட்டங்கள் அனைத்துமே ஜன்தன் ஆதார் மொபைல், உங்களுடைய மொபைலும் ஆதாரும் ஜீரோ பேலன்ஸில் அத்தனை பேருக்கும் வங்கி கணக்கை தொடங்கி கொடுத்துருக்காரு. இந்த சீரிய சிந்தனையை, தொலைநோக்கு சிந்தனையை கொண்ட மாண்புமிகு பாரத பிரதமர் இன்னைக்கு உலகத் தலைவராக காணப்படுகிறார் என்பதில் என்ன சொல்கிறது, உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருக்க முடியுமா என்று ஸ்டாலின் அவர்களையும் காங்கிரஸ் அண்ணா ராகுல் அவர்களையும் கேட்குறோம். இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களுக்கு திணறி கொண்டிருக்கிறது காங்கிரஸ். முஃப்து பாரத், காங்கிரஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று கூறினார். அந்த தாரக மந்திரம் இன்று செயலாக்கப்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதே மாதிரி திராவிடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அதுவும் முக்கியமாக திமுக என்ற திருட்டு கும்பல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது மாண்புமிகு பாரத பிரதமருடைய திட்டவட்ட திட்டம். அதை தான் மதுராந்தக்கு இப்போ திருச்சியில் நடந்த பல பொதுக்கூட்டங்களில் குறிப்பிடுகிறார். ஒரே இடத்திற்கு ஏடிஎம் கார்டுமாக செல்கிறது என்று முதல் குடும்பத்தை செல்வதாக குறிப்பிட்டார். அதிலையும் இப்போ டிஜிட்டல் என்பதற்கு தான் அதை குறிப்பிடுகிறேன். ஏடிஎம்மாக செயல்படுகிறது திமுகவின் முதல் குடும்பம் என்பதை டிஜிட்டலாக கூட அப்போ குறிப்பிடுகிறார். ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு வெளியில் தெரியாமல் 10% 20% கான்ட்ராக்டில் டிஜிட்டலாக அடிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். அதுக்கும் அவருடைய திட்டத்தை பயன்படுத்துகிறது திமுக கொள்ளையடிப்பதற்கு. அதே போலுங்க நான் இப்பொழுது குறிப்பிட்டது போல் இதுதான் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை பாருங்கள். இவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு.
பாருங்கள், இவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு. இது பார்க்குறீங்க, கண்கூட பார்க்குறீங்களா? இதை மறுப்பாரா? இந்த மாதிரி ஆட்சியை கொண்டு வரணும்னு திமுகவும் சரி, திமுக மத்திய அரசில் பங்கு வகிக்கும் போதும் சரி, இல்லை காங்கிரஸும் ஏன் கனவு காணலை? ஏன் மக்கள்கிட்ட? ஏன்னா அவங்களுக்கு கொள்ளையடிப்பதை டிஜிட்டலில் கொண்டு வந்தால் செய்ய முடியாது. ஆனால் இதை செய்து காட்டியவர் பாரத பிரதமர். உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர இதை மறுக்குமா திமுக? காங்கிரஸ் மறுக்குமா? பாருங்கள், இதுதான் முக்கியமான. இன்றைக்கி இந்த டிஜிட்டல் இந்தியாவை பற்றி தான் இன்றைக்கி வெளியாகிருக்கிற துரந்தர்ங்கிற 2வது பகுதியான படத்தில் குறிப்பிடுறாங்க. இதுதான் முக்கியமான அதனுடைய அடிப்படை தத்துவம். வேணா கள்ளப்படம் ஒழிக்கப்பட்டது. பாகிஸ்தானிலேருந்து ஊடுருவி 500 ரூபாய் இப்போ கரன்சியை பெற்றுக்கொண்டு காங்கிரஸால் ஊக்குவிக்கப்பட்டு கல்லை எரிந்து கொண்டு இருந்த தீவிரவாதிகள் அகற்றப்பட்டார்கள் இந்த டிஜிட்டல் இந்தியா மூலங்கிறத நம்ம பதிவு செய்கிறோம். அடுத்தது பாருங்கள், பட்டியலின மக்களுக்கு எதிரானவர். எப்படி பட்டியலின மக்களுக்கு எதிரானவர் என்று குறிப்பிடும் இந்த திமுக காங்கிரஸினுடைய தாரக மந்திரத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம இதை அவங்க பார்வையில் வைக்கிறோம். அதற்கு முன்பாக பொது சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம், இதை தான் நம்ம குறிப்பிட்டோம். எப்பொழுது கொரோனா காலத்தில் இந்தியாவில் சாவுகள் அதிகம் இருக்கும், பட்டினி சாவு, உடல் இறக்கிற சாவு என்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆரோக்கியத்தை கொண்டு பல திட்டங்களை உடனடியாக செயலாக்கி நம்மளுடைய உயிரை இன்றைக்கி திமுக முழங்கி கொண்டு இருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களது உயிரை காப்பாற்றியதும் திரு நரேந்திர மோடி அவர்கள் கண்டுபிடித்த தடுப்பூசி என்பதை நினைவு கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் அது உயிரோடு இருக்கிறனால தான் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, பாஜக ஆட்சிக்கு வந்தால் இங்கே மதவாதம் பெறும், நாங்கள் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் வேலை செய்தது சொல்லி உங்களுக்கு. ஆனால் இங்கே பாரத பிரதமர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய செயல்பாடுகளை வைத்து மக்களிடம் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்கிறார். இது தவறு இருக்கிறதா? நாங்கள் ஃபுல் ப்ரூஃபோடு கொடுக்குறோம். நாங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கூகுளில் தட்டி பாருங்கள், நாங்கள் சொல்கிற திட்டங்கள்லாம் இருக்கா இல்லையா, யார் செயலாக்குறாங்கன்னு. இன்றைக்கி பனிமலைகள் கட்டுவது, போஷன் அபியான், அதாவது ஊட்டச்சத்து. இன்றைக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன், ஆஃப்டர்நூன் லஞ்சு கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்கிறாருல்ல, அதெல்லாம் இந்த திட்டங்கள் தான் குழந்தைகளா திட்டங்களில் வருது சுகாதாரத்தில். அதை செயலாக்குவதற்கு பல கோடிகளை இன்றைக்கி 1,00,000 கோடி, அதாவது 1 கோடியே 30 லட்சம் குழந்தைகளுக்கு மேலே இங்கே இருக்கிற பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் 0 வயசுலேருந்து 0 மாதத்தில் 6 மாதத்துலேருந்து 3 வயசு, 3 வயசுலேருந்து 6 வயசு, இத்தனை குழந்தைகளும் பலன் அடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அது யாருடைய பணம்? நம்மளுடைய வரி பணத்தை மத்திய அரசு தன்னுடைய நிதி பகிர்வில் கொடுப்பதனால நடந்தது. இதை மறுப்பாரா சுகாதாரத்துறை? மறுப்பாரா திரு ஸ்டாலின் அவர்கள்? அவர்கிட்ட கேள்வி கேட்குறோம். இது எதுக்கு முக்கியமாக சொன்னால், இன்றைக்கி திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியினுடைய உச்சக்கட்டத்தில் வந்திருக்கிறார் என்பது வருங்கால தேர்தலில் இதெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்கணும். இந்த அளவுக்கு அவர் பணிபுரிந்த நம்மளுடைய நோக்கம். அடுத்தது பாருங்கள், நான் இப்போ குறிப்பிட்ட மாதிரி பட்டியலின மக்களுக்கு என்ன செய்தார்? அவர் எதிரானவர் என்று முழக்கமிடும் திமுகவிற்கு கல்வி உதவித்தொகை முக்கியமாக இது யாருக்கு? பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கு, சிறுபான்மையினர் மக்களுக்கு சேர்ந்து ஸ்காலர்ஷிப், அதாவது 100 ரூபா 1லேருந்து 5வது படிக்கிறவங்களுக்கு, 6லேருந்து 12வது படிக்கிறவங்களுக்கு 200 ரூபா மாதம். அது வீட்டிலேருந்து போகிறவங்களுக்கு. அதை தாண்டி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு 600 ரூபா. இந்த டேபிளை பாருங்கள். இந்த டேபிளில் தமிழ்நாடுக்கும் பெறப்பட்ட தொகை எவ்வளோன்னா, இது நான் குறிப்பிடுது 2022 டிசம்பர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிதியாண்டில் இதில் சிறுபான்மையினையும் சேர்த்து எவ்வளோ 52% மேலே இருக்கிற பெற்றோர்களுக்கு பயன்படும்படியாக அவங்க திட்டத்தில் கொண்டு செயலாக்கியிருக்காங்க. இதுதான் இந்த சிறுபான்மையினர்களுக்கான கல்வித்தொகை. இதையும் தாண்டி பட்டியலினத்துக்கான மக்களுக்கு இதே மாதிரி தொகை இது தகுந்ததற்கு பிறகு தமிழ்நாடுக்கு நான் குறிப்பிட்டது போல 1,00,000, நல்லா பார்த்துக்கோங்க எல்லாரும், 1,64,497 ரூபா. இப்போ இந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிட்டு மத்திய அரசு ஒன்றுமே செய்யலை, சிறுபான்மையினருக்கு எதிரான அரசன் முழக்கையிடுவதை அப்பட்டமாக வெளுத்து காட்டுகிறோம் பொய் என்பதை. அது மாண்புமிகு பாரத பிரதமருடைய செயல்பாடு, அவருடைய வெற்றி இதன் பின்னாடி இருக்கிறது. அது அடுத்தது பாருங்கள், பட்டியலின மக்களுக்கான எப்படியான செயலாக்கம் நடக்கிறதுங்கிறத ஒரு நிமிஷம் முன்னாடி கொண்டு வரான். ஏன்னா இவங்க தாரக மந்திரமே என்னன்னாக்க, பட்டியலின மக்கள் சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி பாஜக, மாண்புமிகு பாரத பிரதமர் அதற்கு எதிரானவர். அதை இப்போ நாங்கள் வெளுத்து காட்டிட்டோம். யாருக்கும் எதிரானவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்பவர் என்பது. இப்போ அடுத்தது பாருங்கள், பட்டியலின மக்களுக்கு என்னென்ன செய்தார் என்று கேட்கும் திமுகவின் கண்ணை திறக்கிறோம். அதற்கு முன்பாக கிராமப்புறங்களில் கட்டமைப்பின் கதாநாயகன் என்று அழைக்கப்படுவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். நாங்கள் சொல்லலை, மேலை நாடுகள் குறிப்பிடுகிறது. ஏன் இன்றைக்கி வாஜ்பாய் காலத்தில் தங்கத்தாரகைங்கிற திட்டத்தை நிறைவேற்றி பல
நெடுஞ்சாலைகளை அமைத்தார். இன்று திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த கிராமப்புறத்தில் இன்றைக்கி செயலாக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கி கிராமப்புறத்தில் நடந்த வளர்ச்சிகள் இன்றைக்கி திமுக என்ன சொல்லுது, தான் செஞ்சே சார்ந்த வீடுதோறும் தண்ணீர் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. வீடுதோறும் தண்ணீர். இதை பாருங்கள், நல்லா பாருங்கள், நாங்கள் போய் சொல்லலை. இந்த திட்டத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பைப்பை ஒட்டி சும்மா வச்சுட்டு ஏமாத்திய திமுகவை கண்டித்த ஒரு பொதுஜன இளைஞரை படுத்தின பாட்டில் அவர் தூக்கு செய்து கொண்டு தற்கொலை பண்ணி கொண்டார். அவரது தகப்பனாரை கைது செய்து கொடுமைப்படுத்தியது திமுக. அவர்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அடுத்தது பாருங்கள், கிராமதோறும் ஒளியூற்ற பல்பு, எல்இடி பல்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த எல்இடி பல்பு நீங்கள் இப்போ பாலியல் தொந்தரவு, கழிப்பறை இல்லாமல் அந்த பெண் இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். காரணம் என்ன? இந்த மாதிரி ஏன் பல்பு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை? கிராமத்துக்கு கொடுத்துருக்காருல்ல, அது ஏன் நீங்கள் செய்யலை? அங்கே இருட்ட வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த பணம் எங்கே போச்சு? மாண்புமிகு பாரத பிரதமர் நம்மளுடைய பெண்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த திட்டத்தை வழங்குறாரு. ஆனால் திமுக அதை முறியெடுத்து நம்ம உயிரை எடுக்குதுங்கிறத நம்ம பதிவு செய்கிறோம். அதனால் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அதாவது கண்ணோட்டம் என்பது அகண்ட பாரதம், மக்களுடைய வளர்ச்சி. இதை தவிர அவருக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்கிறத பதிவு செய்கிறோம். அதனால தான் இப்போ என்ன சொல்கிறோம், அவரது ஆட்சி மேலே தொடரணும்னாக்க இன்றைக்கி உலகத்திலேயே 8930 நாட்கள் பணியில் இருந்து பெரும் பதவியில் இருந்தவர் சிக்கிமை சேர்ந்த ஒரு பிரதமர். அவர் 8930 நாட்கள் தான். ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று 8931 நாட்கள் தொடர்ந்து பணியில் பெரிய பதவியில் இருந்து நாட்டை முன்னேற்ற இந்த திட்டங்கள் தான் அதற்கு முக்கியமான அடிப்படை என்பதை நாம் பதிவு செய்கிறோம். அடுத்தது பாருங்கள், இப்போ பட்டியலின மக்களை பற்றி நான் சொல்லாமல் போயிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அதையும் முக்கியமாக தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய அவசியம். காரணம் என்னென்னா, விவசாயிகளின் தோழன் என்று நரேந்திர மோடி அழைக்கிறாங்க. காரணம் என்ன? நீங்கள் பார்த்தீங்க, இப்போ கோயம்புத்தூரில் வந்தார். கோயம்புத்தூரில் வந்தபோது இயற்கை விவசாயத்தை அதாவது முன்னின்று செய்கிற படித்த இளைஞர்களை பார்த்து பெருமையாக சொன்னார். எப்படி நீங்கள் இதுக்கு வந்தீங்க, எப்படி ஈர்க்கப்பட்டீங்க, அது கொடுத்து அவருடைய மாதாந்திர நிகழ்வுகளை மனதின் குரலில் கூட குறிப்பிட்டார். அப்பொழுது இந்த இதையே முக்கியமாக இதை காட்டுறோன்னாக்க, திரு ட்ரம்ப் அவர்கள் வரி அதிகமாக விதிக்கப்பட்ட போது அவர் வைத்த கோரிக்கை என்ன, வரியை இறக்கணும்னாக்க உங்கள் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்ட சில திட்டங்களில் நாங்கள் தலையிடுவோம் சொன்னார். அப்பொழுது அவர் என்ன சொன்னார், விவசாயிகளுடைய உயிரை நான் மார்க்கிறதுக்கு நீங்கள் எடுப்பதற்கு எந்த காலத்திலையும் வழி கொடுக்க மாட்டேன், என்னுடைய உயிரை வேணால் எடுத்துக்கங்க சொல்லி சேலஞ்ச் பண்ணி எனக்கு விவசாயிகள் என்னுடைய உயிர் என்று சொன்னார். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கான பல திட்டங்கள் செயலாக்கப்படுகிறது என்பதை காட்டுறதுக்கு தான் நான் இதை காட்டினேன் உங்கள்கிட்ட. இதை பாருங்கள், எத்தனை திட்டங்கள். மாதம் 6000 ரூபா வாங்குறாங்க, வருஷத்துக்கு 6000 ரூபா, 2000 ரூபா 2000 3 பகுதியாக கொடுக்கப்படுகிறது. தேசிய பிரதமரின் தேசிய பயிர் காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ். இவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, டெல்டா மாவட்டத்தில் டெல்டாவிலேருந்து வராரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள், அவரது குடும்பமாக. ஆனால் இன்றைக்கி டெல்டாவில் இருக்கிறவங்க வாடுறாங்க. காரணம், இவங்க கர்நாடகாவை சேர்ந்து அங்கே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தி இங்கே நீர் வருவதற்கு ஏற்பாடு செய்யவில்லை என்பதால் தான் இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் கொண்டு செயலாக்கம் செய்திருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள். அடுத்ததாக ஸ்வச் பாரத் முக்கியமாக வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்ல வரோன்னாக்க, கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிரானவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்று முழக்கமிட்ட திமுகவுக்கு ஒரு பதில். இது நமது தேசப்பிதா திரு மகாத்மா காந்தி அவர்கள் அடைந்த மூக்கு கண்ணாடியுடைய உருவம். இந்த உருவத்தை வைத்து தான் தூய்மை இந்தியாங்கிற திட்டத்தை காந்தி ஜெயந்திக்கு 2014 தொடங்கினார். அதனுடைய முக்கியத்துவம் என்ன? பெண்களின் சுகாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். மக்கில குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து எடுத்து அதை சுழற்சி முறையில் பண்ணி உரங்கள் தயாரிப்பது, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபுட்பேட் தயாரிக்கிறது, கொடைகள் தயாரிப்பதற்கான பிளாஸ்டிக் ஷீட்டுகள் தயாரிப்பது, இதெல்லாம் சுழற்சி முறையில் கொண்டு வந்தார். அதனுடைய தூய்மை இந்தியாவுடைய திட்டம் பெண்களின் பாதுகாப்பு திட்டத்தின் வழியாக மகளிருக்கு பல திட்டங்களை செயலாக்கியிருக்கிறார். என்ன, உஜ்வாலா கேஸ் ஃப்ரீ சிலிண்டர் வந்திருக்கு. எதையே கொடுத்தாரு, கரிப்புகையில் பார்த்து தன்னுடைய லங்ஸில் வியாதி வருங்கிறத எளிமையில் இருந்ததுனால ஏழ்மையினுடைய தன்மை அவருக்கு தெரியும். அவர் கிராமத்தில் எளியத்தில் வர்றதுனால கழிப்பறை தேவை பெண்களுக்குன்னு அதை உணர்ந்து கழிப்பறைக்கான திட்டத்தை தூய்மை இந்தியா திட்டத்தில் கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அந்த திட்டத்தை செயலாக்காதால் குளத்தூருங்கிற கிராமத்தில் விளாத்திக்குள்ளனாருங்க அந்த பெண்ணானது 495 வாக்குகள் வாங்கி தன்னுடைய குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைத்த மாணவியின் உயிரை பறித்தது திமுக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதை மறுப்பாரா? ஏன் இதை செயலாக்கலை? நீங்கள்
தேசப்பிதாவுக்கு மரியாதை கொடுப்பவர் மாண்புமிகு பாரத பிரதமர். தேசப்பிதாவின் திட்டத்தை மறுத்து உயிரை எடுத்தவர் கருணாநிதி என்று முத்துவேல் கருணாநிதியின் மகனாகிய திரு ஸ்டாலின் மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை. அடுத்தது பாருங்கள், பட்டியலின மக்கள். மக்களே தங்களுக்கு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும், அவருடைய செயலாக்கம் எப்படி இருப்பது என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதனுடைய வெளிப்பாடு தான் இதனுடைய விரிவாக்கம் என்பதை நம்ம முதல்ல பதிவு செய்கிறோம். ஏன்னா என்னடா இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்களே நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அத்தனையும் இங்கே மறைக்கப்பட்டு மக்களிடம் மடைமாற்றம் செய்யப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு உன்னத தலைவர் இருக்கிறச்ச அவருடைய ஆட்சி இங்கே வரணுங்கிறது இந்த நாளில் நம்ம நினைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் காலத்திட்டங்கள். இந்த பழங்குடியினருக்கு திமுக இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கு சொல்ல முடியுமா? இதை பாருங்கள், என்னென்ன திட்டங்கள்ங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். தாழ்த்தப்பட்டோருக்கான முதல்ல ஒரு கமிஷனை தொடங்கி வைத்தது மாண்புமிகு பாரத பிரதமர் கீழே இயங்குகிற மத்திய அரசு. இதை தான் நம்ம குறிப்பிட்டோம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் தொழில் முனைவு மையம். இதை ஏன் காங்கிரஸ் திமுக செய்யலை? இப்படி செய்த மாண்புமிகு பாரத பிரதமர் சாதனை செய்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி நீங்கள் வேறு விதமாக பேசுகிறீங்களே, இது நியாயமா? அதனால தான் அவருடைய உச்சக்கட்ட பதவியினுடைய உச்சக்கட்ட காலமாகிய இன்று இதை மக்களுடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது எங்களது கடமை என்பதால் நம்ம எடுத்து சொல்கிறோம். இப்படியாக பல திட்டங்கள், அதாவது திறன் ஊக்குவிப்பு, அதாவது என்ன சொல்கிறது, அம்பேத்கர் கண்ட கனவுகளை நிறைவேற்றுவது தான் பாரத பிரதமர் என்பதற்கான திட்டங்கள் தான் இவை. இதை மறுப்பாரா திரு கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்? ஏன்னாக்க அவங்க அந்த அந்த திட்டத்தில் கீழே வர அந்த SC/STக்கான ஸ்டாண்ட் அப் இண்டியாங்கிற ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமை செயலாக்கப்படாதனால தான் அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் எவ்வளோ பேர் பலனடைஞ்சிருக்காங்க தெரியுமா? பெண்கள் 93,000 பேர், இன்றைக்கி 97,000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கோடி பார்த்திங்கன்னா 2,55,086 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க எப்படி பழங்குடியினருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் எதிரானவர் என்று சொல்கிறார்? மறுப்பாரா? ஏன்னா இந்த பணத்தை இவங்களுக்கான துறை இங்கே இருக்குது தமிழகத்தில், அந்த துறையாக செயலாக்க வேண்டும். அந்த வர பணத்தை இவங்க அடிக்கிறாங்க. அதனால தான் அவர் அடிச்சுட்டு இங்கே ஒன்றும் செய்யலை மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்கிறார். இப்படியாக கூட்டி கழித்து பலவித தரப்பட்ட பல மதங்களை சேர்ந்த பல இனங்களை சேர்ந்த மக்களுக்கு எல்லாரும் பொதுவானவர் என்பதை நாம் வெளிப்படுத்தும் விதமாக பல திட்டங்களை செயலாக்குவதன் மூலம் அகண்ட பாரத்தை தன்னுடைய கனவில் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழாமல் மக்களுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயல்படும் மாண்புமிகு பாரத பிரதமருடைய செயல்பாடுகள் மக்களிடம் தெரியப்படுத்தணுங்கிறது தான் இந்த நோக்கத்தில் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இந்த உரையை. அதனால் மக்களை கண் விழித்துக்குங்க. வருங்காலங்களில் பாரத பிரதமருடைய ஆட்சி இங்கே நிலைக்கணுங்கிறதுக்கு உங்களோட பொன்னான நேரத்தை யோசனை பண்ணுங்கள். மடைமாற்றம் செய்கிறாங்க, இவ்வளோ திட்டங்கள் செஞ்சுருக்காரு, எல்லாரும் மாநிலத்தையும் செஞ்சுருக்காரு, இங்கேயும் செஞ்சுருக்காரு. வருங்காலத்தில் இன்னும் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சாதாரண ஒருத்தர் ஏர்போர்ட்டில் பிளெயினில் போகிறதே பெரிய கனவு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி சேலத்தில் 3,000 ரூபாய்க்கு பிளெயினில் போகலாம். ஒரு மனுஷன் ஒரு 15 நிமிஷத்தை போயிட்டு தன்னுடைய ஒரு படிப்பில் இன்டர்வியூவோ ஒரு எக்ஸாமோ எழுதிட்டு உடனே திருப்பி வரலாம். இந்த அளவுக்கு சாமானியரை கண்கொண்டு விரிவாக்கம் செய்திருக்கிறார் யார்? திரு நரேந்திர மோடி அவர்கள் என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.